ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வான்மதி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி சிம்பிளாகவும் அதே சமயம் டேஸ்ட்டாகவும் ஒரு சிக்கன் கிரேவி செஞ்சுருக்கேன். இந்த சிக்கன் கிரேவி சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான ஒரு காம்போவாக இருக்கும். நான் இதை பிரியாணிக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக செஞ்சுருந்தேன். வாங்க இந்த சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம். நான் ஒரு ப்ரெஷர் பேனில் எண்ணெய் ஊற்றி ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணது சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம். இந்த இந்த சிக்கன் ரெசிபி என் பொண்ணு செஞ்சிட்ருக்கா, நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச பச்சை மிளகா, ஒரு 2 மிளகா போதும். இஞ்சி பூண்டு, நம்ம வெங்காயம், பச்சை மிளகா எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. என் பொண்ணு நிறைய கருவேப்பிலை சேர்த்துருக்கா. கருவேப்பிலையும் கொத்தமல்லியும், கருவேப்பிலை தான் ஜாஸ்தியாக இருக்குது. கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது ஒரு 2 பெரிய தக்காளியை நல்லா பொடிசாக கட் பண்ணி அது வேகிறதுக்காக உப்பு, நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் போடுறா. அப்புறம் ஒரு தட்டு போட்டு மூடியாச்சு. மூடி ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கும்போது தக்காளி எல்லாம் நல்லா வெந்து மேஷ் ஆகிற மாதிரி இருக்குது. நம்ம கரண்டியால் மசிச்சு விடும்போதே அது நல்லா மேஷ் ஆகிடும். இது மாதிரி மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வேகும்போது நல்ல மசாலா நல்லா குழஞ்சி வேகும், நல்ல வாசனையும் இருக்கும். இப்போது குழம்புக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், அப்புறமா அரைச்சி வச்ச கரம் மசாலா, ஹோல் கரம் மசாலாவை ஃப்ரை பண்ணி வீட்லேயே அரைச்சி வச்ச பிரியாணி மசாலா, அதுக்கப்புறமா தனியா பவுட்ரு அதே அளவு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிறோம். இப்படி எண்ணெயிலே வதக்கும்போது நம்ம மசாலா பவுடர்ஸ் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ கழுவி க்ளீன் பண்ணி வச்ச ஒரு 1/2 கிலோ சிக்கன் ஆட் பண்ணியாச்சு. சிக்கனை சேர்த்து நல்லா கலந்துக்கணும். இந்த மசாலா சிக்கன் பீசஸில் நல்லா கலக்கிற மாதிரி கலந்துக்கணும். இப்போ தான் இந்த ரெசிபிக்கு வேணுங்கிற உப்பு சேர்த்து நல்லா கலக்கிக்கணும். திரும்ப மூடி ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு, இந்த தேங்காய் பேஸ்ட்டில் என்ன இருக்குதுன்னா தேங்காய், சோம்பு, கொஞ்சமாக சின்ன வெங்காயம் இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. அரைச்சி நம்ம இந்த மசாலாவில் சேர்த்துக்கிறோம். இந்த சிக்கன் கிரேவி ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஈஸியாக இந்த கிரேவி செஞ்சிடலாம். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்ம தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்த பிறகு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே நம்ம குக் பண்ண போகிறோம். கொஞ்ச நேரம் திறந்து வைக்கும்போது கொஞ்சம் நல்லா திக்காயிடும். இப்போ நம்மளுடைய சிக்கன் கிரேவி கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த கிரேவி சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, சாதம், இந்த மாதிரி பிரியாணி, கீ ரைஸ் இது எல்லாத்துக்குமே நல்லா சூட் ஆகும்.
இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து என் வீடியோஸ் பாருங்கள். ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கியமான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.